என் புள்ள எவ்வளவு அழகா இருக்கான், என் கண்ணே பற்றும் போல. ஆமா, இப்ப இது ரொம்ப முக்கியம். ரமா மேடம், இப்ப உங்களை பார்க்க யாரு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? இந்த வீட்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னு சொன்னதும் அது யாருன்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா என்ன கெட்டப்ல வந்திருக்காங்கன்னு தெரியாதுல்ல, நீங்களே பாருங்க. பாருங்க பாட்டி. அன்னைக்கு நான் கோவிலுக்கு இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வந்தப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நான் அதே ட்ரெஸ்ஸ தான் போட்டுட்டு வந்திருக்கேன். என்ன பாருங்க பாட்டி. இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டா நான் ரொம்ப அழகா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நான் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? அன்னைக்கு மாதிரியே சந்தோஷப்படணும்னு தான். பவி, மேடம்க்கு அன்னைக்கு மாதிரியே பிரெயின்ல கான்ஷியஸ் வருது. நீ அப்படியே மேடம் கிட்ட மேல கை வச்சு பேசு. உன்னோட டச்ச அவங்களால உணர முடியும். பாட்டி, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுன்னு எனக்கு தெரியுது. அப்புறம் ஏன் பாட்டி எழுந்திருச்சு வர மாட்டேங்கிறீங்க? நீங்க இல்லாம எனக்கு இந்த வீட்ல போர் அடிக்குது பாட்டி. எப்பவுமே நீங்க தானே எனக்கு தாவணி எல்லாம் கட்டி விடுவீங்க. எவ்வளவு நாளைக்கு ரோஜாக்காவை நான் டிஸ்டர்ப் பண்றது? சீக்கிரமா எழுந்திருச்சு வாங்க பாட்டி. எனக்கு நம்பிக்கை இருக்கு பாட்டி. நீங்க கண்டிப்பா எனக்காக எழுந்திருச்சு வருவீங்கன்னு. அந்த நம்பிக்கையோட நான் டெய்லியும் இப்படி உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நான் செய்வேன். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச நீங்க எனக்காக வரணும் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, வாங்க பாட்டி. நீங்க வந்தாலே எனக்கு போதும் பாட்டி. என்ன நீ? இவ சரியான மாயாஜாலக்காரியா இருக்கா. விட்டா பேசி பேசியே அம்மாவை குணமாக்கிடுவோ போல இருக்கு. அதானே, இவளாலதான் அத்தை எந்திரிச்சாங்கன்னு நம்மளையே நம்ப வச்சிருவா போலயே. ஐயோ, இவன் வேற டெரரா பாக்குறானே.